என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கங்களை கூறி இன்றைய கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய கதை என்பதை விட ஒரு நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம். நம்ம எடுத்துக்கிறது பாவம் விமோசனம். அதாவது நம்முடைய இதிகாசங்களும் இலக்கியங்களும் நம்ம பெரியவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நாம் அறிந்தோ அறியாமலோ பாவம் அப்படின்னு செஞ்சிட்டோன்னா அதற்கான தண்டனையை அனுபவித்த பிறகு தான் அதற்கான விமோசனம் கிடைக்கும். இதுதான் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய இலக்கியங்களும் இதிகாசங்களும் நமக்கு போதித்திருப்பது. பாவ மன்னிப்பு நான் உணர்ந்துட்டேன், நான் செஞ்ச தப்பு உணர்ந்துட்டேன்னா நோ, அதனாலெல்லாம் விமோசனம் கிடைக்காது. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாவ விமோசனம், பாவம் எப்போ தொடங்குச்சு, விமோசனம் எப்போ கிடைச்சது? பாவம் செய்தது காலம் திரேதாயுகம், அதாவது ராமாயண காலம். விமோசனம் கிடைத்தது துவாபர யுகம், அதாவது மகாபாரத காலத்தில். ராமாயண காலத்திலே ஒருவர் செய்த பாவத்திற்கு மகாபாரதத்து காலத்தில் ஒரு விமோசனம் கிடைக்குது. இதைத்தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்குறோம். அதாவது கம்சன் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிறார். கம்சன் ஒரு நல்ல அரசன் தான். இருந்தாலும் கம்சனுக்கு யார் விரோதி அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த கௌரவம் படத்தில் கூட வியட்நாம் வீடு சுந்தரம் ஒரு கதை எழுதியிருப்பார், ஒரு வசனம் எழுதியிருப்பார். என்ன தான் நம்ம கண்ணனை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி எடுத்துகிட்டு கடவுளாக கொண்டாடினாலுமே கம்சனுக்கு கண்ணன் கர்ப்ப விரோதி. இப்போ கண்ணன் கம்சனுக்கு விரோதி. அதனால் கண்ணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக, கண்ணனுடைய சகோதரன் பலராமனை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ செய்கிறார் கம்சன். இது யாருக்குமே பொதுமக்களுக்கு பிடிக்கிறதில்லை. ஏன்னா கம்சனுக்கு என்னவோ கம்சன் மேலே பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. ஆனாலுமே மக்களுடைய நிலைமை என்ன? ஆள்பவன் தவறானவனாக இருக்கின்ற பட்சத்தில், சரியானவனாக இல்லை என்றாலுமே வேறு வழி இல்லாமல் சகித்து கொண்டு வாழ்கிறார்கள். இதுதான் மக்களுடைய பொதுமக்களுடைய நிலை. இந்த சமயத்தில் தான் 2 இளைஞர்கள், சின்ன பசங்க, கம்சன் அனுப்பின படையெல்லாம் துவம்சம் பண்ணுறான். யானைகளை சும்மா ஃபுட்பால் மாதிரி விளையாடுறான் கண்ணன். யாராலையும் அசைக்கக்கூட முடியாத சிவதனுசை எடுத்து உடச்சி போட்டான் ஒரு சின்ன பையன். இந்த மாதிரியான செய்திகள் மதுராபுரியினுடைய மக்களுக்கு கேள்விப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தோடு அந்த குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அவங்க 2 பேரும் கம்சன் அழைத்ததன் பேரில் மதுராபுரி வருகிறார்கள் என்ற உடனே எல்லா மக்களும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. கம்சன் மதுராபுரிக்கு இவங்களை 2 பேரும் பலராமனையும் கண்ணனையும் கூப்பிட்றாரு அப்படின்னா மனசுக்குள்ளார வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் மக்கள் அவங்கள பார்க்கல அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு வீர இளைஞர்கள் தன்னுடைய அரசனை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் வர்றாங்கன்னொடனே மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி, ஆரவாரத்தில் இருக்கிறாங்க. அந்த மதுராபுரியுடைய மொத்த வீடுகளும் திறந்து வைத்துக்கொண்டு அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் பார்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மதுராபுரியில் ஒரே ஒரு வீட்டின் கதவு மட்டும் மூடியே இருக்குது. அந்த வீட்டின் கதவு எப்போவுமே மூடிதான் இருக்கும். ஒரே ஒரு சமயம் திறக்கும். அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து ஒரு மூதாட்டி, ஒரு வயதான மிக 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 வயதான ஒரு மூதாட்டி, கூன் விழுந்த முதுகு, கையில் வாசம்னா தேவலோகத்து மலர்களை போன்ற ஒரு வாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலர்கள் நிறைந்த கூடை, அப்புறம் அரைத்த சந்தனம், அப்படியே கமக்கர சந்தனம், அப்படியே ஊரெல்லாம் அப்படியே தூக்குற அளவுக்கு வாசம். இதை எடுத்துக்கிட்டு கம்சனுடைய அரண்மனைக்கு போவாங்க. கம்சனுக்கு கொடுத்துட்டு, அரசனுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இது அவங்களுடைய நித்திய கடன். தினம் அதை அவர்கள் கிட்ட பண்ணி அதை நித்திய கடனாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் யாரிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. வாயே திறக்க மாட்டாங்க. யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. கம்சனே கேட்ட பொழுதும், யார் என்று அறிந்து கொள்ள நினைத்த பொழுதும் கூட கம்சனுக்கு அவங்க பதில் சொன்னது கிடையாது. அவர்களை பற்றி ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி. யார் இப்போ ஒரு புதிராகவே இருக்காங்க அந்த அம்மா. ஏன்னா 100 வயசுக்கு மேலே கடந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அவ்வளோ முதிர்ச்சி. அவங்களுடைய கணக்கில் என்ன ஒரு 1000 வருஷமாக அந்த அம்மாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த மூதாட்டி அந்த பூக்களையும் சந்தனத்தையும் எடுத்துக்கொண்டு போகின்ற அந்த நேரத்தில் கதவு திறப்பதோடு சரி, மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கதவை மூடிடுவாங்க. இதுதான் தினம் நடக்கின்ற செய்தி.
இப்பொழுது பலராமனும் கண்ணனும் வருகிறார்கள். எல்லா வீட்டினுடைய கதவும் திறந்திருக்கிறது. மக்கள் ஆரவாரத்தோடு அவர்களுடைய பார்க்கறதுக்கு ஆவலாக நின்றுட்டுருக்கிறாங்க. ஆனால் அப்பொழுதும் அந்த வீட்டின் கதவு மூடியே இருக்கிறது. இப்போது வெளியே வந்த மக்கள்லாம் அவங்கள பார்த்து இது பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் கண்ணன் வந்து ஆசி வழங்கிக்கிட்டே வந்துகிட்ருக்கார். இப்போ பலராமன் வந்து கண்ணன்ட்ட சொல்கிறார், அண்ணா நம்ம நேராக அரண்மனைக்கு போகலாம். கம்சன் என்ன எண்ணத்தோடு நம்மளை கூட்டியிருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம பலத்தை அவனுக்கு காமிச்சிருவோம் அப்படின்னு சொன்னப்போ கிருஷ்ணன் வந்து பலராமன்ட்ட சொல்கிறார், அண்ணா அவசரப்பட வேணாம். கம்சனை பார்ப்பதற்கு முன்னாலே நாம் இந்த ஊரில் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஊர்லையா நமக்கு என்ன கடமை இருக்கிறது வா சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவரும் போய் அந்த மூடி இருந்த அந்த வீட்டின் முன்னால் நிற்கிறார்கள். கிருஷ்ணன் வந்து அந்த கதவை தட்டுறாரு, கதவு திறக்கவில்லை. பலராமன் ஓங்கி தட்டுறாரு, அப்பொழுதும் கதவு திறக்கவில்லை. கூடியிருந்த மக்களாக சிரிக்கிறாங்க. என்ன கிருஷ்ணா, ராமர் சிவதனுசு உடைச்ச மாதிரி உடைக்கணும்னு நினச்சா கூட இந்த கதவை ஒன்றால் உடைக்க முடியாது, ஏன்னா நாங்களே நிறைய தடவை முயன்று பார்த்துட்டோம், ஒன்றும் வேலைக்காகலை என்று சொல்லி சிரிக்கிறார்கள். அப்பொழுது பலராமன் பலங்கொண்ட மட்டும் மோதி பார்க்குறான், முடியல. காலால் பலங்கொண்ட மட்டும் உதைத்து பார்த்தா முடியல. சரி உடைச்சிடலாம் கதவை அப்படிங்கிற வேகத்தில் முயன்று கொண்டு இருக்கின்ற பொழுது கண்ணன் வந்து, அண்ணா இது நம்முடைய பலத்தை காண்பித்தால் திறக்கின்ற கதவு அல்ல, நம் பாசத்துக்கு திறக்கின்ற கதவு அப்படின்னு சொல்கிறார். பலராமன் ஒன்றும் புரியாமல் நிற்கிறார். அப்பொழுது கிருஷ்ணர் வந்து அப்படியே மெதுவாக போய் தன்னுடைய கைகளை அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி அந்த கதவில் வைக்கிறாரு. கதவு அப்படியே விரிய திறக்கிறது. உள்ளே வந்து அந்த கூன் விழுந்த நரைத்த படுக்கிழமான அந்த மூதாட்டி கண்களில் கண்ணீர் மல்க நிற்கின்றாள். இப்போது கிருஷ்ணர் வந்து பலராமனை பார்த்து, அண்ணா நீங்கள் பாப விமோசனம் பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது, அவங்க காலில் விழுந்து வணங்குங்க. பாப விமோசனமா? நான் பாவம் செய்தேனா? நான் என்ன பாவம் செய்தேன்? என் வாழ்க்கையில் நான் பாவம் செய்ததாக எனக்கு எந்த நினைவும் இல்லையே. நான் ஏன் இந்த மூதாட்டியின் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும்? இவர்களை நான் முன்பின் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு கேட்குறார். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், அண்ணா இது இந்த யுகத்தில் நடந்ததில்லை, நீங்கள் செய்த பாவம் ராமாயண காலத்தில் நடந்தது. அதற்கான பாவ விமோசனம் தான் இப்பொழுது மகாபாரத் இந்த காலத்திலே, இந்த துவாபர காலத்திலே நீங்கள் பெறப்போகிறீர்கள். ராமாயண காலத்திலா நான் என்ன பாவம் செய்தேன் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒரு பெண்ணினுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளாமல் மூர்க்கத்தனமாக நீங்கள் செய்த காரியம் ராமாயணத்தில் நடந்ததா இல்லையா? பலராமன் யோசிக்கிறார். சட்டென்று அவருடைய மனதிலே ஒரு நினைவு வருகிறது. தான் பாவம் செய்த அந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தவுடனே சடான்னு அந்த மூதாட்டியின் கால்களில் விழுந்து வழங்குகிறார், கதறுகிறார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் துளிகள் பட்ட மாத்திரத்தான் அந்த அம்மாவுடைய பாதத்தில் பட்ட உடனே அந்த அம்மா அப்படியே உருமாறி அழகே வடிவாய் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அஞ்சொலில மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று ராமாயணத்திலே ஆரண்ய காலத்திலே பார்த்த செங்கயல் போல் கரு நெடுங்கண் சிவந்த மீனை போன்ற நீண்ட அழகான கண்களை உடையதுனால அவளுக்கு பேர் மீனாட்சின்னு பேர் வச்சாங்க. அந்த மீனாட்சி என்கிற சூர்ப்பனகை அவ்வளவு அழகுறாக நிற்கிறாங்க. இப்பொழுது பலராமனுக்கு புரிந்துவிட்டது தான் செய்த பாவம் என்ன. ஆம், அன்று சூர்ப்பனகை, அந்த காலத்தில் சூர்ப்பனகையுடைய குணம் அரக்க குணம். அதனாலே தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அந்த சூர்ப்பனகை நடந்து கொண்டதற்கு மூர்க்கத்தனமாக அன்று லக்ஷ்மணன் வந்து அவளை தண்டித்தான். அந்த லக்ஷ்மணனே இப்பொழுது பலராமனாக இங்கு நிற்கிறார், அந்த ராமனே இங்கு கிருஷ்ணனாக இங்கு நிற்கிறார். ஸோ ராமாயணம் மகாபாரதத்தில் தொடர்கிறது. இப்பொழுது கிருஷ்ணர் வந்து அந்த சூர்ப்பனகை, அதாவது இந்த மகாபாரத காலத்திலே அந்த கூன் விழுந்த மூதாட்டின் பேர் திரிவக்ரை. அந்த திரிவக்ரை
சூர்ப்பனகையாக மீனாட்சியாக அப்படியே எழில் பொங்க நிற்கின்ற அந்த பார்த்து கிருஷ்ணர் கேட்குறாரு, மலர்களும் வாசமிக்க மலர்களும் சந்தனமும் கம்சனுக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா? ராமா, யுகம் யுகமான உனக்காக காத்துக்கிட்டு இருக்கனே, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? 2 கைகளையும் ஏந்தினார். ராம் 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 என்றால் அவருடைய கைகளிலே வாசமிக்க மலர்களும் சந்தனமும் விழுந்தது. அரைத்த சந்தனம் வந்தது. அப்படியே கண்ணனுடைய கன்னங்களிலே பூசுகிறாள். இப்பொழுது நிலைமையை புரிந்து கொண்ட பலராமன், அண்ணா, நான் சற்று ஊரை சுற்றி பார்த்து வருகிறேன், நீங்கள் இருந்து விட்டு வாருங்கள் அப்படின்னு வெளியில் கிளம்புறப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பலராமா, நீ செய்த பாவத்துக்கு விமோசனம் பெற வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? அன்று ஆரண்ய காண்டத்திலே நானும் சீதையும் இருந்த குடிலுக்கு நீ எப்படி காவலாக இருந்தாயோ அதே போல் இந்த வீட்டுக்கு காவலாக நீ இரு என்று சொல்லிவிட்டு பலராமனை வெளியே காவலுக்கு நிறுத்திவிட்டு கிருஷ்ணரும் சூர்ப்பனகையும் அங்கே இருக்கிறார்கள். அப்போ ஏன் என்னை கண்ணன்னு கூப்பிடுற? கண்ணன்னே கூப்பிடலாமே, நானாக இப்போ மனிதமும் தெய்வமாக 2 இதில் இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு சூர்ப்பனகை கேட்குறப்போ, நீ 1000 யுகங்கள் ஆனாலும் எத்தனை அவதாரங்கள் நீ எடுத்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் ஆரண்யத்திலே பார்த்து காதலித்த ராமன் தான், ராமனைத்தான் நான் காதலிக்கிறேன், ராமனுக்கு மட்டுமே நான் பூஜிப்பேன் என்று சூர்ப்பனகை சொல்ல, வெளியில் பலராமன் நின்றுட்டுருக்கார். பின்னாடியே கிருஷ்ணன் வந்துட்டார். அண்ணா, நீங்கள் இருந்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, கிருஷ்ணா நீங்கள் இருந்துட்டு வரேன்னு சொன்னீங்களே. இல்லைண்ணா, அப்படியே உள்ளே பாருங்கிறார். உள்ளே ராமன் நிற்கிறார். அந்த ராமனுக்கு சந்தனத்தாலும் மலர்களாலும் சூர்ப்பனகை தன்னுடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். உள்ள ராமர் இருக்கிறார், வெளியில் கிருஷ்ணர் வந்துட்டார். கிருஷ்ணனுடைய திருவிளையாடல். இப்பொழுது ராமாயணத்தில் தொடங்கிய சூர்ப்பனகையின் காதல் மகாபாரதத்திலே நிறைவு பெறுகிறது. ராமாயணத்திலே ராமனும் கிருஷ்ணனும் செய்த அந்த பாவத்துக்கு விமோசனம் மகாபாரதத்திலே நிறைவு பெறுகிறது. இதன் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் சாத்வீகத்தோடு எந்த ஒரு நிகழ்ச்சியையும் அணுக வேண்டும். அந்த அமைதியான சூழலில் மனதை வைத்து கொள்ளாமல் ஒரு மூர்க்கத்தனத்தோடோ ஒரு கோபத்தோடோ ஒரு ஆத்திரத்தோடோ அவசரகதியோடோ நாம் எடுக்கின்ற முடிவுகள் நமக்கு பாவத்தை கொண்டு சேர்க்கும். அந்த பாவம் நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும், நான் தவறை உணர்ந்து விட்டேன் என்று கதறி அழுதாலும் தீராது. பாவத்திற்கு தண்டனை பெற்றால் மட்டுமே விமோசனம் கிடைக்கும் என்பதை தான் நம்முடைய இதிகாசங்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றன. எனவே பாவ மன்னிப்பு என்பது பாவத்தை நாம் செய்த தவறை உணர்வுகளால் மாத்திரமே கிடைக்காது. அதற்கான தண்டனையை நாம் பெற்றே தீர வேண்டியிருக்கும், எத்தனை பிறவிகளானாலும் என்பதை நாம் வலியுறுத்தி கூறுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதை மனதில் கொண்டு நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் அமைதியாக அந்த செயலை நாம் ஆராய்ந்து கோபதாபமின்றி விருப்பு வெறுப்பு இன்றி காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார்க்கு அன்னதே காயோதன் குற்ற குணம் தோன்றாததாகும் உவப்பதன்கண் குற்றமும் தோன்றாக்கிடும் என்பதை உணர்ந்து நாம் செய்தால் பாவங்கள் செய்யாமல் நாம் இந்த பிறவியை கடக்கலாம் என்பதை பதிவிட்டு இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.